ஒரு சான்ஸ். அங்கிள், ஆன்ட்டி, தம்பி, தங்கச்சி, உங்களை பார்த்து ஒரு சான்ஸு என் ஆண்டவருக்கு கொடுங்க. என் ஆண்டவரை நம்புங்க. அந்த மனுஷனை அந்த காரியத்தை நம்பினேன், இந்த காரியத்தில் இந்த மனுஷனை நம்பினேன், அது நடக்கும்னு நம்பினேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பினேன். ஆனால் நம்பினவங்க எல்லாம் கையை விட்டுட்டாங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரே ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸு என் ஆண்டவருக்கு கொடுங்க. என் ஆண்டவரை நம்புங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். பஸ்ஸில் ஏறினா பஸ் டிரைவரை நம்புறீங்க, அவன் கொண்டு போய் சேர்த்திடுவான்ட்டு. ஃப்ளைட்டில் ஏறினா பைலட்டை நம்புறீங்க, அவன் கண்டிப்பாக போய் லேண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பேங்க்குக்கு போய் நின்று அந்த மேனேஜர் எனக்கு லோன் தந்துடுவான்னு நம்புறீங்க, அவங்களெல்லாம் நம்புறீங்க. டே டு டே லைஃப்பில் திங்க் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாளில் யாரையோ நம்புகிறோம். இன்னைக்கு ப்ளீஸ் ஒரு நாள், ஒரு டைம், இந்த டைமை ஆண்டவரை நம்புனீங்கன்னா ஆண்டவரை கைவிட மாட்டார். தம்பி, தங்கச்சி, இயேசு உன்னை கைவிட மாட்டார். அங்கிள், ஆன்ட்டி, இயேசு உன்னை கைவிட மாட்டார். நீ எந்த பக்குவத்துக்குள்ளே வரணும் தெரியுமா? யோபு அழகாய் சொல்லுகிறான். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம், அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை கிட்ட போய் சொல்றேன். ஆமா, அந்த நம்பிக்கைக்குள்ள வரணும். என் ஆண்டவர் மேல அந்த எல்லாமே இழந்துட்டான் தான் யோபு, ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் நம்புறவர் என்னை கைவிட மாட்டார். நான் நம்புறவர் என்னை வெக்கப்படுத்த மாட்டார். அவர் எதுவுமே இல்லாத மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கும், எதுவுமே இயங்காத மாதிரி தான் இருக்கும். நீ நம்புற காரியம் தோற்று போன மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. அப்படி சொன்னீங்கனாலே போதும். ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பீங்களா? உம்மை நம்புறோம்ப்பா, நான் நம்பின மனுஷங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன், நான் உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். உம்மை நம்புறேன், நான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கையை இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அப்படியே உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்பீங்களா?